வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இப்போ ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2, தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, சீரகம், மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் வேணும். இந்த பொரியலுக்கு இந்த எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ட்ரையாக பொடிச்சு வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா, தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள், வரமிளகா, பொட்டுக்கடலை, 2 கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து ட்ரையாக பொடிச்சு வச்சுக்கணும். வாழைக்காய் பொரியலுக்கு பொடிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொருளெல்லாம் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ட்ரை மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு இதில் வடசட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் உப்பு இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். சேர்த்தாச்சு. இப்போது இதை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போது இந்த வாழைக்காய் போட்டு 2 பிரட்டியாச்சு. இதில் 2 தண்ணி தெளித்து விட்டுருக்கேன். அதோட கொஞ்சோண்டு வாழைக்காய்க்கு தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த வாழைக்காயை சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேக விடணும். இப்போது வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதோட இப்போது பொடித்த பொடியை சேர்க்க போகிறோம். பொடியை சேர்த்து நல்லா எல்லா காயோடையும் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விடணும். பிரட்டியாச்சு. இப்போது வாழைக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது மாதிரி கத்திரிக்காய் குழம்பு எல்லாத்தோடையுமே ரொம்ப சூட்டாகும். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஆர்ஜி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.